ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. மாயத்தாள் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரலாம், ரொம்பவும் அடிக்கடி கஷ்டப்பட்டுட்டு எனக்கு இந்த நிலை மாறாதா அப்படின்னு ஒரு வேதனையோட சிரிப்பு இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த பதிவு. சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து சில பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய பீஜாட்சர மந்திரம், அதே போல் சில சக்தி மிக்க நம்முடைய தெய்வங்களை அந்த பீஜாட்சர மந்திரங்களோடு சேர்த்து சொல்லி வணங்கும் பொழுது உங்களுடைய அந்த மனசில் அந்த துன்பத்தோடு வணங்கும் பொழுது அது பிரபஞ்சத்தை சென்றடையும். கூடிய விரைவிலேயே உங்களுடைய நிலைமை முன்னேற்றமாகும், நல்ல ஒரு முன்னேற்றமாகும், படிப்படியாக மாறிடும். அதை பார்த்துங்க. அது மந்திரம் காலையில் எழுந்துச்சி டெய்லி இதை சொல்லிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது இதை எழுதி வச்சுட்டு ஒரு 5 தடவை சொல்லுங்கள். குளிச்சுட்டு ஒரு பத்தி ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு தண்ணி மட்டும் வச்சு சொல்லுங்கள். அது கூட போதும், அதுவே போதுமானது. மந்திரத்துக்கு போகலாம். அறிவோம் மகா கணபதியே நமக. இந்த அறிவோங்கிற பீஜாட்சரம் மிகச்சிறப்பான ஒரு பீஜாட்சரம். அதோட விநாயகர் மந்திரத்தையும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். 2வது அறிவோம் நமோ நாராயணா. இந்த மந்திரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக விஷ்ணுவை டீப்பாக கும்புற எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கட்டமாக நமக்கு பணம் காசு வேணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு தெய்வத்தை நம் முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி. நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி தான் அந்த தேவதையை தான் வணங்கணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி தேவியை நமக. சரிங்களா? 4வதா நமக்கு உலகத்திற்கே படி அளந்து காக்கக்கூடிய ஒரு கடவுள் சிவன். அதே போல் உலக உயிர்களை எல்லாத்துக்கும் தாயாக இருந்து காக்கக்கூடிய கடவுள் பராசக்தி பார்வதி தேவி. அந்த மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் பராசக்தி. அடுத்த கட்டமாக குபேர பகவான், செல்வத்துக்கு அதிபதி, பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர். கொடுத்த கடனை போய் இன்னாடி பாட்டுக்கு கடனை வாங்கின கல்யாணத்துக்கு மாமன் மேலே படுத்துக்கிட்டு கடன் கேட்க வரும்போதெல்லாம் நீ பாட்டுக்கு அப்புறம் வாங்குற என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு பெருமாளை போய் திட்டிட்டு போயிருக்காரு. மகாலட்சுமி கோச்சிக்கிட்டு கீழே வந்துட்டாங்களாம் திருப்பதியில். பத்மாவதி தாயார் கோயில் தனியாக இருக்கும். கடுப்பான பெருமாள், என்ன நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு போயிட்ட, உன்னால் குடும்பத்தில் சண்டை ஆகிடுச்சு, திருப்பதி உண்டியலில் வர்ற வருமானத்தில் நீ எடுத்துக்கோ, உனக்கு தர வேண்டிய வட்டிக்கு பல கோடி ரூபா வருமானம் வருது, அது வட்டிக்கு தான் போகுதுன்னா பார்த்துங்க. சரி, அதனால் விஷ்ணு பகவான் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க. திருப்பி மகாலட்சுமி சமாதானம் ஆகி வந்துடுறாங்க. நான் குபேரனுக்கு செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு அழைச்சி வந்துட்டார். அப்பேற்பட்ட குபேர பகவான் ஓம் அறிவோம் குபேர பகவானே நமக. சரிங்களா? அடுத்து நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செஞ்ச சில வினைகள்லாம் நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதனுடைய பாதிப்பு, அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அது கர்ம வினையை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய சக்தி சித்திரகுப்த தேவருக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஓம் சித்திரகுப்த தேவரே நமக, ஓம் சித்திரகுப்த தேவரே நமகான்னு சொல்லி வணங்கிட்டு வாங்க. கடைசியாக அம்பகரத்தூர், நான் முழங்க அம்பகரத்தூர் பத்திரகாளி தேவி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அம்பன் அம்பாசுரன் 2 அசுரர்களும் வர வாங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண்ணால் எனக்கு மரணம் வரணும். அதனால் அம்பகரத்தூர் பத்திரகாளி சிவன்லேருந்து தோன்றுறாங்க. அசுரனை அழித்தாங்க. ஒரு மகாசக்தியாக இருந்தாங்க.
அவங்க சொன்னாங்க, அடுத்து எனக்கு என்ன வேலை அப்படின்னு. இங்கே பூமியில் இருந்து உன்னை தேடி ஒரு பக்தர்கள் துன்பத்தை நீக்கணும், உன்னை வணங்கும் பக்தர்களை துன்பத்தை நீ நீக்கலாம். அப்போது சமயத்தில் விதியை கூட மாற்றுற மாதிரி சூழ்நிலை வரும். ஒருத்தன் ஏவல் பில்லி சின்னத்தெல்லாம் சாகக்கூடிய ஒரு தலைவிதி அமைப்போடு இருப்பான். அப்போ நான் அவனை நான் காப்பாற்றும் பொழுது அப்போது அவனுடைய விதி மாறும் தானே, அது மாறும், என்னால் பரவாயில்லையா? அதுமாரி கேட்குறாங்க. சிவபெருமான் போகிறாரு, பரவாயில்ல. பிரம்மதேவரும் அங்கே வரார். அம்மன்கிற அசுரன் அடித்ததுக்கப்புறம் பத்திரகாளியை பார்க்க. அப்போது அவரும் சொல்கிறாரு, நான் எழுதிய விதியை நீ மாற்றலாம் அப்படின்னு. அதனால தான் அம்பகரத்தூர் பத்திரகாளியும் விடாமல் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரும், சரிங்களா? உடனே வரலனாலும் கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால் காலையில் ஏஞ்சி கொஞ்சம் முன்னாடியே ஏஞ்சி குளிச்சுட்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த மந்திரத்தெல்லாம் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒரு 5 தடவை சொல்லி கொடுங்க போதும். ஒரே பத்தி கொளுத்தி வச்சுடுங்க. விளக்கு எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எரிய போகுது, அவ்வளோதான். விளக்கு பற்றி கொளுத்தி வச்சுட்டு ஒரு தண்ணியாவது வச்சுட்டு கும்பிடுங்க, ஓகேங்களா? இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஓகே, இது முக்கியமான சில திவ்யமான மந்திரங்கள். இதை சொல்லி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். காலையில் இருந்து இதை வணங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் எல்லாத்தையும் ஒரு தடவை நான் அந்த மந்திரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முகம் கை கால் கழுவிட்டு சொல்லிவிட்டு தூங்குங்க, இன்னொரு பேசிட்டு, ஓகேங்களா? மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும், ஓகேங்களா? ஏதாவது என் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே நேரத்தில் சாமியை அங்கே அவர்கிட்ட போனால் அவர் அதை சொன்னார், இவர்கிட்ட போனால் இவர் இதை சொன்னார், உனக்கு கட்டு இருக்குது, கட்டெடுத்தால் தான் சித்தியாகுன்றாரு. என்ன இதெல்லாம்? என் வீடியோ சம்மந்தமாக டவுட்டு கேளுங்க, நான் அதுக்கும் கூட பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, பார்த்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பத்ரகாளி போசகர் ஜி கிருஷ்ணன். பாய்.